யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வலியும் பாத யாத்திரையும். பகவானுக்கு பக்தர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். பிரியமான பக்தர் பகவானுக்காக செய்யும் ஒவ்வொன்றையும் மகிழ்ச்சியுடன் செய்வார்கள். நான் ஒசூரில் இருந்தபோது அங்கிருக்கும் பகவானின் பக்தர்கள் என்னிடம் ஒசூரிலிருந்து திருவண்ணாமலை பாத யாத்திரை செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். சரி, செல்லலாம் என்று கூறினேன். பாத யாத்திரை மேற்கொள்ளும் சமயத்தில் எனக்கு திடீரென்று முதுகுத்தண்டு வடத்தில் வலி ஏற்பட்டது. என்னால் நிமிரக்கூட முடியவில்லை. கூன் விழுந்தவன் போல் பாதி நிமிர்ந்து நடப்பேன். பாத யாத்திரை தொடங்குவதற்கு முன் இரவு வரை எங்கள் வீட்டில் பாத யாத்திரை செல்லும் அனைவருக்கும் பகவானுக்கு பூஜை செய்து பஜனை வைத்தோம். அப்போது என்னை பகவான் படத்திற்கு மாலை போடச் சொன்னார்கள். ஆனால் என்னால் நிமிர்ந்து பகவான் படத்திற்கு மாலை அணிவிக்க முடியவில்லை. எனவே நான் அவர்களிடம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் பாத யாத்திரைக்கு வரவில்லை, நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் என்று கூறினேன். உடனே அவர்கள் அனைவரும், ஐயா, நீங்கள் தலைமை தாங்கி வந்தால் நாங்கள் திருவண்ணாமலைக்கு பகவானை தரிசிக்க பாத யாத்திரை செல்கிறோம், இல்லை என்றால் செல்லவில்லை என்று பிடிவாதம் பிடித்தனர். பிறகு அவர்கள், ஐயா, நீங்கள் நடந்து வர வேண்டாம், நீங்கள் இருசக்கர வாகனத்தில் வாருங்கள், நாங்கள் முன்னே நடந்து செல்கிறோம் என்றார்கள். என் உடல் நிலையில் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. அதைவிட தெய்வ காரியத்திற்கு நான் வரவேண்டும் என்று கூறியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் உடல்நிலையை நினைக்கும்போது சற்று பயமாகத்தான் இருந்தது. இருப்பினும் பாத யாத்திரைக்கு செல்ல தயாராகி விட்டேன். என்னுடன் சேர்ந்து 12 பேர் ஒசூரிலிருந்து பாத யாத்திரை செல்வதற்கு வரசித்தி விநாயகர் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு பகவானை காண பாத யாத்திரையை யோகியின் திருநாமத்தை சொல்லி தொடங்கினோம். நான் முதுகு வலியில் காரணமாக கூன் விழுந்தவன் போலவே பாதி குனிந்து ஓட்டமும் நடையுமாய் சென்றேன். நான் வரும் நிலை கண்டு வழியில் செல்லும் பேருந்தின் நடத்துனர் பேருந்தை நிறுத்தி, எங்கு செல்கிறீர்கள் ஐயா என்று விசாரிப்பார். திருவண்ணாமலைக்கு செல்கிறேன் என்பேன். உடனே அவர், பேருந்தில் செல்ல வேண்டியது தானே ஐயா, காசு கொடுத்து செல்லாமல் உடம்பை ஏன் வருத்தி கொள்கிறீர்கள் என்பார். நான் காசுக்காக பார்க்கவில்லை தம்பி, நான் பாத யாத்திரை செல்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் கூன் போட்டபடியே ஓடுவேன். ஒசூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு 160 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். 7 நாள் பயணம். நாங்கள் அனைவரும் திருவண்ணாமலையில் தேரடியில் இருக்கும் பகவானின் வீட்டிற்கு வந்துவிட்டோம். பகவானை அனைவரும் வணங்கினோம். பகவான் எனக்கு மாலை அணிவித்தார்கள். பின்பு, உங்களுக்கு தலைமை தாங்கியவர் யார் என்று கேட்டார்கள். அனைவரும் என்னை கை காட்ட இன்னொரு மாலையை அணிவித்தார். தேரடியில் இருக்கும் அந்த சிறிய வீட்டில் பகவானின் முன் நாங்கள் அனைவரும் அமர்ந்து பகவானின் நாமத்தை பஜனை செய்தோம். சாமியின் மந்தகாச புன்னகையும் அருள் பொங்கும் பார்வையும் ஒளி வீசும் முகமும் எங்களுக்கு உற்சாகமளிக்க பஜனை ஒளி அதிகரித்தது. அனைவரும் ஆனந்த பரவசத்துடன் பகவானை வழிபட்டு சாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றோம். பகவானை தரிசித்த பின்பு நான் எழுந்து வெளியில் வந்தேன். அச்சமயம் நான் ஏதோ ஒன்றை என்னிடம் உணர்ந்தேன். ஆம், எனக்கு முதுகில் வலி இல்லை, நான் கூன் போடவும் இல்லை, நன்றாக நிமிர்ந்து நின்றிருந்தேன். பகவானை பார்ப்பதற்கு முன்பு வரை இருந்த உடல் பிரச்சனை பகவானை கண்டு அவரது நாமம் சொல்லி ஆசீர்வாதம் பெற்றதும் காணாமல் போய்விட்டதைக் கண்டு வியந்தேன். பகவானின் அருளைக் கண்டு மெய்சிலிர்த்தேன். சிறிது நாட்கள் சென்றபின் என் மகன் மீனாட்சி சுந்தரமும் எனது தம்பி மகன் குமாரும் திண்டுக்கல்லிலிருந்து திருவண்ணாமலைக்கு பாத யாத்திரை வந்தார்கள்.
பகவானின் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைத்தது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அரவணைப்பில் அனைவரும் என்றும் இருப்போம்.